சிரச டிவி மேஜிக் இன்டர்நேஷனல் கைட்ஸ் ஃபெஸ்டிவல் இலங்கையின் மிகப்பெரிய பட்ட திருவிழா இன்றைய நாள் முழுவதும் மாத்திரை கடற்கரை பூங்காவில் நடைபெற்றது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டினை பிரதிநிதித்துவப்படுத்தி பல பட்ட வடிவமைப்பாளர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர். இதில் கலந்து கொள்வதற்காக வெளிநாட்டிலிருந்து பட்ட வடிவமைப்பாளர்கள் கடந்த 31ஆம் தேதி நாட்டிற்கு வருகை தந்தனர். வணக்கம், we are from தமிழ்நாடு, இந்தியா. வணக்கம், நான் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கின்றேன். இலங்கையின் பட்ட கலாச்சாரத்தை பார்ப்பதற்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. இலங்கை வானத்தில் பார்க்க கிடைக்கும் மிகப்பெரிய பட்டத்தை பறக்க விடுவதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். And you will be seeing soon in the skies of Sri Lanka. இந்தியா, மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து வருகை தந்திருந்த பட்ட வடிவமைப்பாளர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமை ஒரு சிறப்பம்சமாகும். இன்று முழு மாத்திரை வானமும் வர்ணமயமான பட்டங்களினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வானத்தில் தொலைவில் பறக்கவிடப்பட்ட பட்டங்களை அருகில் சென்று பார்த்து ரசிக்கும் வாய்ப்பும் இங்கு வழங்கப்பட்டது. ஹெலிகாப்டரில் மாத்திரை வான்பரப்பை சுற்றி வலம் வந்தவாறு பட்டங்களை பார்வையிட்டனர். சிரச தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் நாடகங்களின் மூலம் மக்களின் பேராதரவை பெற்ற பல முன்னணி நடிகர் நடிகைகளும் இந்த சர்வதேச அனுபவத்துடன் இன்று கைகோர்த்து கொண்டனர். மிகவும் வர்ணமயமான பட்டம், மிக பெரிய பட்டம், மிக சிறிய பட்டம், மிகவும் ஆக்கப்பூர்வமான பட்டம், வானில் ஒளிரும் பட்டம் என்பவற்றிற்கு பரிசுகளை வழங்குவதற்கு சிரச டிவி மேஜிக் இன்டர்நேஷனல் கைட்ஸ் ஃபெஸ்டிவல் மறக்கவில்லை. சிரச எப்போதும் மக்களுடன் நெருக்கமாக இருக்கிறது. அது நேற்றும் அவ்வாறே, இன்றும் அவ்வாறே, நாளையும் அவ்வாறே இருக்கும். குறிப்பாக மாத்திரை நகரத்தை நாம் உலகிற்கு எடுத்துச் செல்ல நாம் எதிர்பார்க்கின்றோம். மாத்திரை என்பது ஒரு சுற்றுலா தலமாகும். எமது நகர மேயர் மற்றும் நகரத்தின் அனைத்து அதிகாரிகளுக்கும் அந்த ஆதரவையும் பலத்தையும் வழங்குவோம் என நான் நினைக்கின்றேன். அதனால் நிச்சயமாக எமது நாட்டின் தெற்கு நகரமான மாத்திரையை நாம் சர்வதேசத்திற்கு நிச்சயமாக அழைத்துச் செல்வோம். ஆண்டின் மிகப்பெரிய பட்ட திருவிழா சிரச டிவி மேஜிக் இன்டர்நேஷனல் கைட்ஸ் ஃபெஸ்டிவல் 2026 கைகோர்த்த லட்சக்கணக்கான மக்களுக்கு நன்றி.